வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ போல ஃப்ரெண்ட்ஸ் சாரா குட்டி பவுல் குட்டி என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஃபுல் டே விளாகாக பார்க்க போகிறோம். ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மட்டன் குழம்பு, பீஃப் குழம்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, இது மூணுமே நீங்கள் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பக்காவாக இருக்கும், சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி ஃபுல் டே விளாக் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சாரா பவுலோட ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நம்ம வந்து கறி வாங்கியிருந்தோம். மதியத்துக்கு மேலே குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு குட்டீஸோட சேட்டையை பார்த்துடலாங்களா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீனுமா? என்ன வேணும்? துண்டு வேணுமா? சூப்பர். இதுக்கு தான் அழுகியா? இன்னைக்கு டே மார்னிங் பவுலோட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பவுலை குளிக்க வச்சோம். குளிக்க வச்சுட்டு அந்த துண்டை கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு பாருங்க. அது கட்டி விட்டோன்னே ஒரே சந்தோஷம் ஆடிட்டு இருந்தாரு. சத்து மாவு கேட்டிருந்தாங்க, அதனால சத்து மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு தேங்க்ஸ்மா? சூப்பரா இருக்கா? சரிப்பா, குளிச்சாச்சா? ஜட்டி போட்டுக்கலாம், இருங்க. காலையில் எழுந்த உடனே சத்து மாவு கேட்ட உடனே பால் கொடுத்து முடிச்சுட்டு குளிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் சத்து மாவு கொடுத்துட்டோம். மாவு காலையிலே கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். மாவு சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. 2 குட்டீஸுங்களும் மாவும் கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து தயிர் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. அவங்க அப்பா மதியம் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஹஸ்பண்ட் மதியம் வந்து கறி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டே போட்டாங்க. 7 o'clock போக வேண்டியதாக இருந்தது. அதனால் தயிர் சாதமே பண்ணிட்டேன். அப்புறம் குட்டீஸ் இருந்தோடனே குட்டீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கடிச்சிட்டானா? அச்சோ, கடிச்சிட்டானா? சரி பவுல் அக்காவை கடிக்கக்கூடாது. பவுல் சாரி சொல்லிடு. ஹை அக்கா அடிப்பியா? நீ குட்டி பையனா இருந்துட்டு நீ குறும்பு பண்றிய பவுல்? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பவுல் வந்து சாரா குட்டியை கடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதே ஒரு வழியா போயிடுது. ஏன்னா எப்ப பாரு கடிச்சிடறாங்க. சாராவும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ சோப் போட்டுட்டு இருக்கிறியா? சோப் போட்டு துணி துவைக்கிறியா? சரிம்மா. நீங்க என்ன சார் பண்றீங்க? சாப்பாடு இப்படி இறைச்சிட்டு பாரதி எடுத்த கரண்ட் போச்சா? இப்படிதான் சாரா குட்டி துணி துவைச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் மிஷின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பக்கத்தில் பாரதிக்கா ஹவுஸ் ஓனர் வந்து துவைப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் துவைக்கிறேன். அது என்ன வச்சு துவைக்கிறாங்க? ஷூவை வச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சோப்பா. அப்புறம் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லி பவுல் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் 2 குட்டீஸ்க்கும் கேக் கொடுத்துருந்தேன். சந்தைக்கு போயிருந்தோம், கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம். தட்டு வேணும்னு சொல்லி கேட்டு தட்டில் 2 பேர் வாங்கிட்டாங்க. சின்ன பழக்கங்கள் நம்ம மாத்திரங்காட்டி குழந்தைங்க அதே வந்து பிடிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பிளேட் கொடுத்தா தான் சாரா வாங்கிட்டு போவாங்க. கேக் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாதமும் சாப்பிட்ட உடனே பவுல் அப்படியே டயர்ட் ஆகிட்டாரு. பவுல் அப்படியே வந்து எப்படியோ ஆட்டி தூங்க வச்சாச்சு. அவர் ஒரு 1/2 hour தூங்கி எந்திரிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மதிய நேரத்தில். சூப்பர் அழகா இருக்கானா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தேங்காய் வெட்டின அழகா இது. கத்தி எலும்பு எடுத்துட்டு இருந்தீங்களா? கத்தி எங்கேயாவது குத்திரும். கொடுங்க மம்மி. தேங்காய் வேணுமா? இளநி வேணும்னு சொல்லிட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இளநி வந்து உடச்சி கொடுத்துட்டேன். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இடிகளை வச்சு ஒரு 2 தட்டு சுற்றியும் தட்டினோம் அப்படின்னா இளநி வந்துடுது. ஒரு தேங்காயில் சுத்தமாக இளநியே இல்லை. அடுத்து 2வது தேங்காயில் தான் இருந்துச்சு. சரி இதுலேயே வந்து அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். 2வதாக வந்து நான் குடித்தேன். சரி அதை கட் பண்ண வேணான்னு பார்த்தேன். பவுல் எழுந்தோடனே கட் பண்ணலான்னு. அதுவும் வேணும்னு சாரா குட்டி கேட்டிருந்தாங்க. சரி குழந்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக 2வதையும் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஆகிப்போச்சுடா. ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தேங்காய் தான்.
பவுலுக்கு இளநீனா ரொம்ப இஷ்டம். தேங்காய் உடைச்சாலே அந்த தண்ணியை 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க அப்பா முன்னத்து நாள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டில் அருவாள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் அருவாள் இல்லை அப்படின்னா இப்படி இடிகளை வச்சு 2 தட்டு தட்டுனா வந்துடும். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. நல்லா அவங்க வந்து வெட்டி கொடுக்கல. ஆனால் இந்த இளநீரில் வந்து நல்லா தேங்காவும் இருந்தது, தண்ணி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உள்ளே இருக்கிற தேங்காவை இந்த மாதிரி குழம்பு கரண்டியோ இல்லை தோசை கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக தேங்காய் மட்டும் வந்துடும். அதனால் அடிக்கொருக்கா இங்கே வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு இளநீ நல்லா கிடைக்கிது. பெரிய பெரிய இளநீ வந்து விலை ஜாஸ்தி. இது சின்ன சின்ன இளநீ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 20 ருபீஸ்க்கு கிடைக்கிது. அப்புறம் வீடெல்லாம் நீட் பண்ணி கூட்டி தொடச்சிட்டேன். இன்னைக்கு பவுல் தூங்கிட்டு இருக்காரு, நீ எந்திரிக்கல. கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்க. சரி பாத்திரம் கழுவலான்னு போகிறதுக்குள்ளே சாரா குட்டி பவுலை எழுப்பி விட்டாங்க. பவுலே கத்தி எழுப்பி விட்டு தம்பி எந்திரிச்சிட்டானா? விட்டுரு 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 தம்பி இறங்கிட்டு விடு விடு தம்பி இறங்குவோம். விட்டுரு பாரு விட்டுரு நீ விட்டு இந்த பக்கம் வாம இல்லை தூக்க வேணாம், அவனே இறங்கிப்பான். அடுத்து அவரையும் எழுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாரு. அடுத்து அவங்க அக்கா தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அக்கா போய் தொட்டியில் படுத்துட்டாங்க. அவங்க அக்காவை பவுல் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தொட்டியில் பிடிச்சி சுற்றுன்னு சுற்றுறாங்க, விளையாடவான்னு கூப்பிட்றாங்க. இந்த ரணகலகத்துலேயும் ஒரு கிளிகிழப்பு கேட்கும்பாங்களே அந்த மாதிரி அம்மா விட சொல்லுங்க தம்பி விட சொல்லுங்க தம்பின்னு சாரா குட்டி சொல்கிறாங்க. பவுல் விடவே மாட்டேன்ட்டாரு. பாருங்க ஷூ எடுத்துட்டு வந்து போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. எங்கே வச்சாலும் இந்த ஷூவை கண்டுபிடிச்சி எடுத்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து போட சொல்கிறாரு. சாரா குட்டி ஒரு செப்பல் எடுத்து போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் செப்பலெல்லாம் எடுத்து உள்ள வைங்க, மேட்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு எல்லாத்தையும் சமத்தா எடுத்து வச்சுட்டாங்க. ஃபைனலாக தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பவுல் சாரா குட்டி தூங்கவே விடலை. பாருங்க வெரி குட்டா அதனால கையெல்லாம் தட்டுறாரு. அப்புறம் அவருக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். இடிகள் எடுத்துகிட்டு ஆடிட்டு இருந்தார். அதனால் அவருக்கும் கொஞ்சம் வந்து தேங்காய் கொடுத்துட்டோம். தேங்காய் கொடுத்தோடனே அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மதியத்துக்கு லெமன் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ரைஸ் சாப்பிட்ருந்தேன். அதுக்குள்ளே வந்து பவுலு வந்துட்டார். அவருக்கும் 2 ரூபாய் ஊட்ட வச்சுட்டு சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி சார் கையில் கேட்கல, நான் ஊட்டி விட்டோடனே வாங்கிட்டாங்க. சாரா குட்டிக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, டைமும் மீறி போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கும் 2 ரூபாய் ஊட்ட வச்சு படுக்க வைக்கல அப்படிங்கன்னு பவுல் வந்து சாராவை தூங்கவே விடுறதில்ல. பாருங்கள் சாரா குட்டி எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி வாண்டு இத்தினுண்டு தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக கோவப்படுவாங்க. பவுல் பாருங்க ஊஞ்சலுக்கு சண்டை போடுறாங்கன்னு கழட்டி வச்சுட்டு அதை லாலிபாப் கார்ன் வாங்கிக்கலாம். பிடிக்காதா? தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு. பவுல் வந்து கம்முன்னு விளையாண்டுட்டு இருந்தாரு. சரி வாங்க இன்னைக்கான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் அப்பா வந்துட்டாரு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. வாங்க நம்ம நான்வெஜ்ஜில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கறி வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இதோடய சேர்ந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் பீஃப் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கறி கழுவின தண்ணியே அதில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறியை பொறுத்தளவு நம்ம விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 1 பூண்டு, 1 துண்டு இஞ்சி நான் அதிகமாக போட மாட்டேன், ரொம்ப கசந்து போயிடும். அதனால் ஒரே துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 தக்காளி பழம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கறியிலே வந்து ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் மசாலாலாம் போட போகிறோம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மசாலா போட்ட உடனே கறியிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்புக்கு மட்டன் மசாலா சேர்த்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. மல்லித்தூள் குழம்பு கெட்டியாகிறதுக்காகவும் மிளகாய்த்தூள் காரத்துக்காகவும் போட்டிருக்கோம், கூட மட்டன் மசாலா போதும். இதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 நேரத்துக்கு குழம்பு பண்ண போகிறோம். அதனால் ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு 3/4 அரை மூடியில் 3/4 போட்டுக்கிட்டேன். அதையும் துண்டு துண்டாக இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. துருவியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன். அதில் இருக்கிற தண்ணி மட்டும் இஞ்சினா போதும். என்னோடய மிக்சி ஜாரில் வந்து இதுவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். ஒரு சில மிக்சி ஜாரில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க கிடைக்காது. அப்போ நீங்கள் துருவி போட்டுக்கோங்க. இதை நம்ம சூடாக மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கறிக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கோகோனட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் கோகோனட் ஆயிலில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து மந்த்லி ஒரு 1 லிட்டர் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் போட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக 1 வந்து போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து லேசாக கலர் மாறணும். இப்போ வந்து நம்ம 10 விசில் விட்ட கறியை எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறியை வந்து இதோடையே வந்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு காரம்லாம் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3/4 மேலே வெந்துருச்சு. பூ மாதிரி ஆகலை, ஆனால் நல்லா 3/4 ஆயிடுச்சு. கறி இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மறுபடியும் மட்டன் மசாலா சேர்த்துறேன். இது வந்து கறிக்காக. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கறி வேக வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிடணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தரியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணி, கூடவே அந்த வடச்சட்டி கழுவுன தண்ணி, ஏன்னா கழுவுன தண்ணின்னு சொல்லாதீங்க, அதுலேயே மசாலாலாம் இருக்குது. அந்த தண்ணி எல்லாம் சேர்த்து இதில் ஊற்றிக்கிட்டோம். ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணணும் குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா தலை கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். நல்லா தலை கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விடலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வந்து மீத கறி வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு அருமையாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து கறியை நல்லா வேக வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பவுலுக்கு கொடுக்குறேன். சீச்சின்னு சாப்பிடுவார். அவருக்கு வந்து கொஞ்சம் குழம்பு காரமாக தான் பண்ணுவேன் எப்பவுமே. பவுல் காரம் சாப்பிட்டுக்கிறாங்க, சாராக்குட்டி சாப்பிட்றதில்ல. ஆனால் நான்வெஜ்ஜில் சாராக்குட்டி காரம் சாப்பிட்டுக்கிறாங்க. நான்வெஜ் வீட்டில் இருக்கும்போது சாதத்தை கம்மி பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நான்வெஜ் வயிறு ஃபுல்லாக கொடுத்துருவோம். வயிறு ஃபுல்லாக குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிட்ருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதத்துக்கு பதிலாக நம்ம நான்வெஜ் கொடுக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும்.
ஈவினிங்காகவே நம்ம வந்து வயிறப்போ சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வந்து பால் கொடுத்து படுக்க வச்சிடலாம். சாப்பாடு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. 2 குழந்தைங்களுக்கும் வயிறு நிறையா வந்து கொடுத்தாச்சு. சாராக்குட்டி வெறும் சாப்பாடு பாருங்கள் எப்படி அள்ளி சாப்பிட்டுக்கிறாங்கன்னு. குழம்பை விட வெறும் சாதம் சாராக்குட்டி கரெக்டாக சாப்பிட்டுக்குவாங்க. எந்த தொந்தரவும் கிடையாது. சாப்பிட்டாச்சு. அழகு போல் பவுலும் சாராவையும் 2 பேர்த்தையும் குளிக்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பவுலுக்கு மட்டும் பால் கொடுத்துருந்தேன். சாராக்குட்டி பால் வேணான்னு சொல்லிட்டாங்க. சாராக்குட்டிக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பால் வேணான்னு சொல்லிடுவாங்க. பவுல் மட்டும் பால் குடிச்சிட்டாரு. சாராக்குட்டிக்கும் பவுலுக்கும் நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா சாரா இன்னைக்கு வந்து மதியம் தூங்கவே இல்லை, ஆட்டாடிட்டே இருந்துட்டாங்க. ஒரு 1/2 டம்ளர் சாராக்குட்டிக்கு சேர்த்து பால் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம மனசு கேட்கறது இல்லை, அவங்க பால் குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான டிப்ஸ் பார்த்துடலாங்களா? பாருங்கள், இட்லி பாத்திரம் மூடியை நம்ம திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இட்லி பாத்திரம் மூடி வந்து நம்ம டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தி வச்சு இப்படி வந்து ஒரு திருப்பினீங்கன்னா இட்லி பாத்திரம் மூடி ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ஒரு சில மூடி வந்து டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒடுங்கி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே vlog எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.